पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. நிர்மல் சாந்தாதாதி வந்து இருந்தாங்களா, பிரம்மா பாபாவுடைய லௌகீக மகள். அவங்க ஒரு தடவை அனுபவம் சொன்னாங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னா, எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த சபையில் பாபா வந்து அவங்களுக்கு சொன்னார், நீங்கள் வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு. அந்த கிளாஸ் ஹாலில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு. அவங்க எந்த தப்பும் பண்ணல அன்றைக்கி, வேறு யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க போல். ஆனால் ரொம்ப கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தை ஆக்ஞாக்காரியாக இருந்தாங்க. அவங்க எந்திரிச்சாங்க, பாபா நினைவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கிளாஸ் முடிஞ்சது. அப்புறம் பாபா வந்து சொன்னாரா, வண்டி ஓட்டணும் வா அப்படின்னு. அவங்க உடனே வந்து பாபாவுடைய கட்டளை கீழ்ப்படிந்த குழந்தைல உடனே வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கேள்வியும் கேட்கல பாபாக்கிட்ட. பாபா உட்கார வச்சாங்க, வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, நிர்மல் சாந்தாதாதி, நான் ஸ்ரீ பாபாக்கிட்ட வேண்டி கேட்டுப்பேன், பாபா அடுத்த ஜென்மத்தில் வந்து இல்லை அடுத்த கல்பத்தில் வந்து இவருடைய பொண்ணாக என்னை வந்து படைச்சிடாதுங்க. பிரம்மா பாபா என்ன சொல்லியிருப்பார்? பிரம்மா பாபா சொன்னார், அப்படியா, நல்லது, அச்சா, சிருஷ்டி சக்கரத்தை மாற்ற முடியும்னா நீ மாற்றிக்கோ அப்படின்ட்டார். அப்புறம் பாபா சொன்னாரா, மருமகளுக்கு நீங்கள் வந்து புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது போல். அதாவது வேற ஒருத்தருக்கு நான் சொல்ல வேண்டியது இருந்தது, அவங்கள சொல்ல முடியாது, அவங்க சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் ஒன்றை நான் வெளியே நிற்க வச்சேன். அப்போ அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும், யார் தப்புனாங்களோ அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது. தாதி சொன்னாங்க, பாபா வந்து என்னை எனக்கு மேலே எவ்வளோ அனுபவிச்சிருந்தார் அப்படின்ட்டு புரிய வந்தது எனக்கு. லௌகீகத்தில் சொல்லுவாங்கள்ல, அம்மா வந்து அதிகமாக அடி சாத்துறது தன்னுடைய குழந்தைய தான் சாத்துவாங்க. ஏன்னா ரொம்ப அன்பும் இருக்குது இல்லையா, அதனால் பாபா வந்து எப்படி பல விதத்தில் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. 3 நவம்பர்
1992 முரளி 41 நாள் பட்டியனுடைய 22வது நாள் 30/11/2025 இன்றைய நாள். இன்றைய முரளியில் பாபா 3 முக்கியமான அட்வைஸ் நமக்கு கொடுக்குறாரு, படிப்பினை கொடுக்குறாரு, பாடம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ராயல்ட்டி, 2வது இருந்து கொண்டே இறந்து போகணும், 3வது குப்தமான முயற்சியாளர், குப்த புருஷார்த்தி. 3 வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம், அடிக்கடி முரளிலையும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஏன்னா பாபா புதுமைத்தன்மையின் கடலாக இருக்கிறதுனால இந்த முரளியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. பாபா இன்றைக்கி ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறாரு, சதா பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ராயல் ஆத்மாக்களை பாபா பார்த்துட்ருக்கிறாரு. யாரை ஃபாலோ பண்ணுறவங்க, பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள ராயல் ஆத்மாக்களுக்காக பாபா இன்றைக்கி சொல்கிறாரு. பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிவ பாபாவை ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பாபா சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறதுனா காப்பி பண்ணுறது, காப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. பாபா ராயல் ஃபேமிலியை பார்க்குறாரு. ராயல் ஃபேமிலினா என்ன, ராயல் ஃபேமிலி அப்படின்னா அதாவது ராஜ்யம் செய்யக்கூடியவங்க, அவங்க ராஜாக்கள் கூட க்ளோஸில் இருப்பாங்க, அவங்க தான் ராயல் ஃபேமிலி. நமக்கு கிங் ஆஃப் கிங்கு பாபாவை கூட டைரக்ட் சம்மந்தத்தில் இருக்கிறோம். அப்போ எவ்வளோ ராயல் ஃபேமிலி நம்ம. அதனால் பாபா சொல்கிறாரு, நம்மளை போல் ராயலானவங்க இந்த உலகத்தில் முழு கல்பத்துலேயுமே கிடையாது யாருமே. 2 விதமான ராயல் ஃபேமிலி பாபா சொல்கிறாரு. ஒன்று எல்லைக்குட்பட்ட ராயல் ஃபேமிலி, எல்லைக்குட்பட்ட ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. அடுத்தது ஆன்மீக ராயல் ஃபேமிலி. எல்லைக்குட்பட்ட ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி வருவீங்க, அங்கே பிறப்பெடுக்கிறதுனால. அங்கே போய் பிறந்தீங்க அப்படின்னா அங்கே ராஜ்யத்தை சேர்ந்தவங்கள ஆகிட்டீங்க, அந்த ராயல் ஃபேமிலியில் வந்துட்டீங்க. ஆன்மீக ராயல் ஃபேமிலியில் எப்படி வர முடியும், பாபா சொல்கிறார் பியூரிட்டி, தூய்மை. ராயல் ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் எப்போவுமே. அவங்க ராயல் ஃபேமிலியில் சொல்லிக் கொடுப்பாங்க மரியாதைகள் என்னென்னு. நமக்கும் பாபா மரியாதைகள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது எல்லைக்குட்பட்ட ராயல் ஃபேமிலியில் ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் பப்ளிக்கில் கோவப்படக்கூடாது, யார் முன்னாடியும். நீங்கள் ஆங்கரை வெளிப்படுத்தக்கூடாது, டிஸ்ப்ளே பண்ண முடியாது, அதாவது உங்கள் ஃபேஸில் கூட வந்துடக்கூடாது. அதே போல் நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, நம்மளுடைய மரியாதை என்ன, நமக்கு எண்ணத்தில் கூட வரக்கூடாது. அவங்க முகத்தில் தான் வரக்கூடாது, நமக்கு எண்ணத்திலே வரக்கூடாது. ஆனால் அடிக்கடி வந்துடுது. பாபா என்ன சொல்கிறார், யாருக்காகவும் நீங்கள் துக்கம் நிறைந்த வார்த்தைகளை பேசாதுங்க, இதுதான் நம்மளுடைய மரியாதை. அதனால் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாதுங்க. அவங்களுடைய மனசு உடஞ்சி போகிற மாதிரி, மனசு துக்கப்படுற மாதிரி. தனக்காகவும் சொல்லாதுங்க, மற்றவங்களுக்காகவும் சொல்லாதுங்க. ராயல் ஃபேமிலியினுடைய டியூட்டி என்ன, நாட்டுக்காக சேவை செய்வது. நம்மளுடைய டியூட்டி என்ன, முழு உலகத்திற்கும் சேவை செய்வது. எப்படி சேவை பண்ண முடியும், வைப்ரேஷன் மூலமாக சேவை பண்ண முடியும். நீங்கள் குஷியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேவை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வைப்ரேஷன் போயிட்டுருக்குது. நீங்கள் சாந்தமாக இருக்கீங்கன்னா உலக சேவை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த வைப்ரேஷன் உங்கள்கிட்ட பரவிட்டு இருக்குது. உங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப சக்திசாலி. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வைப்ரேஷனாக முழு உலகத்துலேயும் பரவிட்டே இருக்குது, கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. ஆதி காலம் அனாதி காலத்தில் கூட நம்மளுடைய ராயல் ஃபேமிலி நடந்துகிட்ருக்குது. இப்போ சங்கமிகத்துலேயும் ராயல் ஃபேமிலி இப்போ இருக்குது. சரி, அனாதி காலத்தில் நம்ம எப்படி ராயல் ஃபேமிலியாக இருந்தோம், அங்கே நட்சத்திரமாக இருந்தோம். எப்படி வானத்தில் நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் பிரகாசம் அதிகமாக இருக்குது, சிலது கம்மியாக இருக்குது. அதே போல் நம்ம கூட ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்கும்போது அதிகமான பிரகாசம் உடையவங்களாக இருந்தோம். இதுதான் நம்மளுடைய ராயல்ட்டி. இப்போ நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்குறீங்க அப்படின்னா யார் மேலே அதிகமாக கவனம் போகும், யார் அதிகமாக ட்விங்கிள் ஆகுறாங்களோ, அது அதிகமான பிரகாசத்தை யார் வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த நட்சத்திரங்கள் மேலே தான் எல்லாருடைய கவனமும் போகும் இல்லையா. அதே போல் பரந்தாமத்தில் நம்ம எல்லாருமே ஜோதி பிந்துவாக இருக்கிறோம், ஜோதியாக இருக்கிறோம், ஆத்மா புள்ளியாக இருக்கிறோம். ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஆத்மாக்கள் அவங்களுடைய பிரகாசமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கிறோம், விசேஷமாக இருக்கும். அதனால் அப்போ அனாதி காலத்தில் விசேஷமாக நம்ம மின்னக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறோம். இதை நீங்கள் வெறும் கேட்க மட்டும் செய்யாதுங்க. அங்கே ஆகாயத்தில் நான் இருக்கிறேன் ஜோதியாக, பரந்தாமத்தில் நான் அவ்வளோ நட்சத்திரங்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன் ஆத்மா, என்னுடைய பிரகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாத்த விட அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். ஆதி காலம், அப்புறம் ஆதி காலத்தில் நம்ம எங்கே இருப்போம், சத்தியுகத்தில் இருப்போம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் விஸ்வராஜ்ய அதிகாரியினுடைய ராஜ்ய அதிகாரியாக இருப்பீங்க.
அதாவது தேவாத்மாக்களுடைய ராயல் ஃபேமிலியில் இருப்பீங்க. தேவாத்மாக்களை விட ராயலானவங்க வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். தேவாத்மாக்கள் நார்மலான ராயல் ஆத்மாக்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சித்திரங்களுக்கு கூட, அவங்களுடைய சிலைகளுக்கு கூட எவ்வளோ பூஜை நடக்குது பாருங்கள் ராயலாக. தேவதைகளுக்கான சிம்மாசனம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ உயரமாக பண்ணுறாங்க, அவங்களுடைய கிரீடம் எவ்வளோ உயர்வாக பண்ணுறாங்க. அப்புறம் ஒளி கிரீடம் பின்னாடி காட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி தேவாத்மாக்களுக்கு பின்னாடி கோவிலில் விளக்கு வச்சுருக்காங்க, சுற்றி தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம். அவங்களுக்கு தீப ஆராதனை காட்டுறாங்க. வெறும் ஆரத்தி மட்டும் கிடையாது, பேக்ரவுண்டில் மியூசிக் போடுறாங்க, மேளதாளங்கள் சேர்ந்து அவங்களுக்கு தீபாராதனை நடக்குது. அப்புறம் போக வைக்கிறாங்க, பிரசாதம் படைக்கிறாங்க, மலரை தூவுறாங்க அவங்க மேலே. அப்புறம் கோவில்கள் கூட பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, மாளிகை மாதிரியே இருக்குதுல்ல, மாடல் ஆஃப் த ஒரு அரண்மனை மாதிரி. அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க கோவில் அப்படின்னா அப்படின்னா அரசன், வில் அப்படின்னா இருப்பது, அரசன் தங்கும் இடம் அப்படின்னு கோவிலுக்கு பேர். அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள், தேவாத்மாக்கள் அங்கே தங்குற இடம் அப்படின்றத குறிக்கிறதுக்காக. அந்த கோவிலை பார்க்குறதுக்கு எத்தனை நம்ம பிராமண ஆத்மாக்கள் கூட போகிறோம், நம்ம இப்போ கூட போய் பார்க்குறோம். அப்போ எவ்வளோ ராயலாக இருக்குது இல்லையா. அப்போ நம்மளுடைய இந்த பூஜ்ய ஸ்வரூபத்து கூட எவ்வளோ ராயல் இருக்குது. தேவாத்மாக்கள் அவ்வளோ ராயலாக இருக்காங்க, அவங்களுடைய சிலைகள் கூட எவ்வளோ ராயலாக இருக்குது. அதுதான் அடையாளம், அவங்க எவ்வளோ ராயலாக இருந்திருப்பாங்க உண்மையிலே. அப்புறம் இப்போ சங்கமயுகத்தில் நம்மளுடைய ராயல்ட்டி என்ன அப்படிங்கிறத பாபா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. இப்போ நிகழ்காலத்தில் சங்கமயுகத்தில் பிராமண ஆத்மாக்களுடைய ராயல்ட்டி என்ன, ஃபரிஸ்தா சுரூபம். அதுதான் நம்மளுடைய ராயல்ட்டி. ஃபரிஸ்தா சுரூபம் என்ன அர்த்தம், லைட்ஸ், டபுள் லைட்ஸ். ஃபரிஸ்தா அப்படின்னாலே ஒளி தான், ஒளி தானே லைட், ஒளி. அப்புறம் லேசான தன்மை. நான் லைட்டாக இருக்கிறேன், கூடவே நான் லைட்டாகவும் இருக்கிறேன், ஒளியாகவும் இருக்கிறேன், லேசாகவும் இருக்கிறேன். எப்போ நீங்கள் லைட்டாக அனுபவம் பண்ணுறீங்களோ, தன்னை ஒரு ஒளியாகவும் தன்னை லேசான ஒரு சுரூபத்துலேயும் நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் ராயல் ஆத்மாவாக ராயல் சுரூபத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த முழு ராயல்ட்டியினுடைய ஃபவுண்டேஷன் என்ன பாபா சொல்கிறாரு, பியூரிட்டி அப்படிங்கிறாரு. இப்போ பாயா ராயல்ட்டியினுடைய கடலாக இருக்கிறாரு, பியூரிட்டின் கடலாக இருக்கிறாரு. சம்பூர்ண பியூரிட்டின்னு என்ன அர்த்தம், பாபா என்ன சொல்கிறார் வாணியில், சம்பூர்ண பியூரிட்டி அப்படின்னா தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருப்பது. தன்னுடைய சுய தர்மத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜீரோ டிசைர்ஸ், ஆசை என்பது ஜீரோ, ஆசையே இல்லை, இச்சை என்பதே இல்லை, கம்ப்ளைண்ட்டும் இல்லை, விகாரமும் ஜீரோ, அகங்காரமும் ஜீரோ, யாரு கூட கம்பேர் பண்ணவும் மாட்டாங்க, அதுலேயும் ஜீரோ, அட்ராக்ஷன்லேயும் ஜீரோ, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த மனிதன் மேலேயும் கவர்ச்சி இல்லை, எந்த பொருள் மேலேயும் கவர்ச்சி இல்லை, முழுமையாக ராயல்ட்டி ஜீரோ. அப்படின்னா பாபா சொல்கிறாங்க எங்கேயுமே கண்கள் போய் மூழ்காது, ஒரு சப்போர்ட்டையும் நான் வச்சுக்கல, ஒரே ஒரு பாபா தான். அப்படிங்கிற போது யார் மேலேயும் போய் கண் மூழ்காது. பாபா ஒரு 8-10 அடையாளங்கள் சொன்னார் ராயல்ட்டியாக. ராயல்ட்டியாக இருக்கிறவங்க நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அதனால் படிக்கணும், படிப்பு சொல்லி கொடுக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காரு நிறைய தடவை பாபா. அதனால் பாபா ராயல்ட்டினா என்ன சொல்கிறாரு இன்றைக்கி, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது கூட ஒரு ராயல்ட்டி இல்லாத நிலை தான். சின்ன சின்ன விஷயத்தில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயங்களில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பாபா என்ன சொல்கிறாரு, பெரிய விஷயத்தை கூட சின்னதாக்குங்கிறாரு. ட்ராமாவனுடைய விஷயம் யாருக்கு ரொம்ப பக்காவாக இருக்குதோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ராயல் ஆத்மா அப்படின்னா சதா நிறைஞ்சிருக்கும், எல்லாமே நிறைஞ்சிருக்குது அப்படின்னா திருப்தியாக இருப்பாங்க. அப்புறம் ராயல் ஆத்மா ஒரு பொழுதும் வீணானதை பேச மாட்டாங்க. பாயிண்ட்டு எல்லாமே தெரியும்னு நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, சின்ன சின்ன விஷயங்களில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. மூணாவது, நிறைஞ்சி இருக்குது ஆத்மா, நிறைஞ்சி இருக்கிறாங்க அப்படின்னா திருப்தியாக இருக்கிறாங்க. நாலாவது, வாய் மூலமாக வீணான விஷயங்கள் அவங்க பேச மாட்டாங்க. அஞ்சாவது, ராயலான உள் உணர்வு இருக்கும், அதாவது விருத்தி இருக்கும், அதாவது சுப பாவனை சுப காவனை எல்லாருக்காகவும். அப்புறம் ராயலான திருஷ்டி இருக்கும், ராயலான பார்வை, எல்லாரையும் ஃபரிஸ்தாவாக பார்ப்பாங்க. நம்ம என்ன கண்ணாடி போடுறோமோ அதே போல் எல்லோரும் தெரிவாங்க எப்படி அப்படிங்கிறது மாதிரி. நம்ம ஃபரிஸ்தாங்கிற கண்ணாடியை போட்டுட்ருக்குறோம் எப்போ அப்படின்னா எல்லாருமே ஃபரிஸ்தாவாக தெரிவாங்க.
இதுதான் திருஷ்டியினுடைய ராயல்ட்டி. அப்புறம் கர்மத்தில் ராயல் எப்படி இருக்கும்? ராயல்ட்டி பாபா வந்து சிம்பிளாக சொல்லிட்டாரு, சுகம் கொடுக்கறது, சுகம் எடுப்பது. அப்புறம் லாஸ்ட்டு பாயிண்ட்டு, ராயல் ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் யுத்தத்தில் வரமாட்டாங்க, யுத்தம் செய்ய மாட்டாங்க, மனசுக்குள்ளே கூட யுத்தம் போட மாட்டாங்க. யுத்தம் அமிர்த வேலையிலே ஸ்டார்ட் ஆயிடுது நமக்குலாம். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காமல் இருக்கிறது கூட ஒரு ராயல்ட்டி. ராயலான ஆத்மா இப்படி நினைக்க மாட்டாங்க. பிரின்சஸ் டயானா இருந்தாங்க இல்லையா? டயானா வந்து அவங்க ராயல் ஃபேமிலி தானே. ராயல் ஃபேமிலி அப்படின்னா இங்கிலாண்டினுடைய இளவரசி. ராயல் ஃபேமிலி அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களாமா. அதாவது அவங்க வந்து சேரிட்டி பண்ணணும், யாருக்காவது தானம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு தடவை, நான் எல்லோருக்கும் தாயாக முயற்சி பண்ணிகிட்ருப்பேன், ஏன்னா நான் கொடுக்கக்கூடியவன், எல்லோருக்கும் தாயாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஒரு தடவை சொன்னாங்க. இப்போ ராயல் ஃபேமிலின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பங்கு. ராயல் ஆத்மா ஒரு பொழுதும் சின்ன சின்ன விஷயத்தில் போய் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ராயல் ஆத்மாவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லானது, அதனால் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ராயல் ஆத்மாவுக்கு தெரியும் எப்போவுமே நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு தாட்டும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு சுவாசமும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதுதானே பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு இப்போதைக்கு. ட்ரைனிங்கே அதுதானே. ஆகையினால் இன்னொருத்தருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய தடவை மதுபன் கூட வந்திருப்பாங்க, இல்லைனா அவங்கவுங்க இடத்துல கூட இருக்கும்போது கூட 2 பேர் சேர்ந்து போகலாம் சாப்பிடாக்கு, 2 பேர் சேர்ந்து கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு விரும்புவாங்க. அதாவது இவங்க ரெடி ஆகிட்டாங்க, இவங்க போயிருக்கலாம் சாப்பிட்றதுக்கு, இல்லை கிளாஸுக்கு, இல்லை அமிர்த வேலை யோகாவுக்காக இருக்கட்டும். ஆனால் இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ரெடி ஆகிட்டு வர்றது வரைக்கும். அப்போ கேட்டான்னு சொல்லுவாங்க, ஸ்கூலில் கூட ஏன் லேட் அப்படின்னா, நான் இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இவர் ரெடியாக லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே காரணத்தை சொல்லுவாங்க. அதனால் யார் ராயல் ஆத்மாவும் இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தவங்களுக்காக யார் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அவங்க ஒரு பொழுது ரெடி ஆக மாட்டாங்க. ஏன்னா சங்கமித்தரோட ஒவ்வொரு செகண்டுடைய வேல்யூ தெரிஞ்சவங்க யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் புத்தியே நமக்கு ஈடுபடுத்தக்கூடாது. புத்தி போனாலே நம்ம மாட்டிப்போம். அதில் அடுத்தது வந்து நிறைந்திருப்பாங்க ராயல் ஆத்மா அப்படின்னா. பாபா வந்து திருப்தியின் கடலாக இருக்கிறார். அப்போ நம்மளும் திருப்தியாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நிறைஞ்சிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து போகில் வந்து குலாப் ஜாமுன் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க பாபா நினைவில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாபா நினைவில் சாப்பிட்டு இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது, பாபா இன்னொரு குலாப் ஜாமுன் வேணும் அப்படின்ட்டு. பாபாக்கிட்ட கேட்டு அவர் நிறைவேற்றாமல் இருப்பார், இன்னொரு குலாப் ஜாமுன் கொடுத்துட்றாரு. அப்போ இப்போ அந்த ஆத்மா என்ன சொல்லும்? நான் திருப்தி ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லும். இது ஒரு திருப்தியா? இதை திருப்தின்னு சொல்லலாமா? என்ன சொல்கிறீங்க? ஆத்மா வந்து திருப்தி ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆத்மாவே திருப்தி தான். எப்போ நம்ம அந்த சுரூபத்தில் நிலச்சி இருக்கிறோமோ அப்போ தானாகவே அங்கே திருப்தி சுரூபம் ஏற்கனவே இருக்கும். எப்படி வந்து ஆத்மாவுடைய அமைதிங்கிறது கழுத்து மணி மாலைன்னு சொல்கிறார் பாபா, அதே போல் திருப்தியும் ஒரு கழுத்து மணி மாலை தான். அதனால் வெளியே இருந்து வரக்கூடியதுனால நம்ம திருப்தி அடைய மாட்டோம், நமக்கு உள்ளே ஏற்கனவே இருக்குது, அதில் நிலச்சிருக்கணும், அவ்வளோதான். இப்படி ஆத்மாங்கிற ஸ்வரூபத்தில் நிலச்சிருந்தால் தானாகவே அமைதி அனுபவம் ஆகும். அதே போல் ஆத்மாங்கிற நினைவில் நம்ம இருக்கும்போது தானாகவே திருப்தியின் அனுபவம் ஏற்படும். ஆத்மாவின் சுயதர்மம் திருப்தி. நேற்று நல்லா யோகா பண்ணேன், இன்றைக்கி அவ்வளோ மஜா வரலைங்க அப்படின்னு சொன்னால் இது ராயல் ஆத்மாவனுடைய பேச்சா? ராயல் ஆத்மாவனுடைய அடையாளமா? அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, நான் ஞானத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வரும்போது எவ்வளோ சூப்பராக புருஷார்த்தம் பண்ணேன், அவ்வளோ போதை எவ்வளோ இருந்ததுன்னு தெரியுமா? அவ்வளோ போதை இருந்தது, புருஷார்த்தமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பவர்ஃபுல்லாக இருந்தது, முக்கம் உற்சாகம் நிறைஞ்சிருந்தது, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்றாங்க. இது வந்து ராயல் ஆத்மாவனுடைய அடையாளமா? ஏன்னா ராயல் ஆத்மா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ப்ரெசண்டில் தான் வாழ்வாங்க, கடந்த காலத்தில் போக மாட்டாங்க, கடந்த காலத்திலே இருக்க மாட்டாங்க, அவங்க ப்ரெசண்டில் இருப்பாங்க, நிகழ்காலத்தில் இருப்பாங்க. அதனால் திருப்தியான ஆத்மா ஒவ்வொருத்தருடைய தொடர்பில் வந்தாலும் கூட எல்லாமே தெரியும் யார் எப்படின்ட்டு, ஆனாலும் திருப்தியாக இருப்பாங்க. இப்போ தாதிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், நம்மகிட்ட என்ன குறைகள் இருக்குதுன்னு. ஆனாலும் நம்ம போய் மீட் பண்ணும்போது அவங்களும் ரொம்ப குஷியாக ரொம்ப அன்பாக மீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பக்காவாக இருந்தது மனசுக்குள்ளே, பாபா நடத்தி கொண்டிருக்கிறார், பாபா தான் வச்சுருக்கிறார் எல்லாத்தையும். நான் வந்து இப்போ நான் எதுக்கு பார்க்கணும்,
அவங்களுடைய ரோலை நான் ஏன் பார்க்க போகிறோம்? நான் என்னுடைய ரோலை நான் பார்க்குறதா இருந்தால் கூட நான் என்னுடைய ரோலை பெஸ்ட்டாக பண்ணுறேனா அப்படின்னு பார்க்கணும். நம்ம இப்போ உட்காந்துருக்குறோம், நம்ம கேட்டுட்ருக்கோம் கிளாஸு, நம்ம எவ்வளோ பேருக்கு இந்த நினைவு இருந்தது? நான் ஆத்மா தான் காது மூலமாக கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற நினைவு எத்தனை பேருக்கு இருந்தது? யாருக்கு தெரியும்? நான் ஆத்மா தான் இந்த காது மூலமாக கேட்டுட்ருக்கிறேன் அப்படிங்கிற நினைவில் இருந்து கேட்டுட்ருக்கீங்களா? இது கூட ஒரு ராயல்ட்டி தானே. திருப்தி இல்லாத ஆத்மா யாராவது உங்கள் முன்னாடி வராங்க அப்படின்னா நீங்கள் திருப்தியான ஆத்மாக்கள், திருப்தி ஸ்வரூபம், திருப்தி மணி. அப்போ அந்த ஆத்மாவுக்கு திருப்தியை நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ராயல் ஆத்மானுடைய அடையாளம். இப்படி குணங்கள் அப்படிங்கிறது ஒரு நறுமணம் மாதிரி பரவிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி தானாகவே. இப்போ ஒருத்தவங்க நகைச்சுவையானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, காமெடி தன்மையோடு இருக்கிறாங்கன்னா, அவங்க சும்மா பேசினாலுமே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும் தானாகவே. அதே மாதிரி யார் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஈர்க்கப்படுவாங்க. அவங்கள நோக்கி அவங்க பக்கத்தில் போய் உட்காருவாங்க. அவங்க சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்கும் நல்லா. அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி பாபா நறுமணங்களின் கடலாக இருக்கிறார். 7 கடலில் அது ஒரு கடல். அடுத்தது என்ன தெரிந்தது? ராயல் ஆத்மாக்களுடைய அடையாளம் வாய் மூலமாக ஒரு பொழுதும் வீணான வார்த்தைகளை பேசவே மாட்டாங்க. பாபா வார்த்தைக்காக என்ன சொன்னார்? யுக்தியுக்தான வார்த்தைகள் இருக்கணும். யுக்தியுக்தன என்ன அர்த்தம்? அதுக்கும் டெஃபினிஷன் பாபா கொடுத்துட்டாரு. வீணான விஷயங்கள்லேருந்து விடுபட்ட நிலை. யுக்தியுக்தன என்னன்னு சொல்கிறாரு? அதாவது உலகிய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு அவ்வியக்த நிலை, அவ்வியக்த பாவனை இருக்கிறது, ஆன்மீக தன்மை. உலகிய விஷயங்களே வாயில் வராது. ஆன்மீக விஷயங்கள், நன்மைக்கான விஷயங்கள், சுகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வார்த்தைகளாக வரும். பாபா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தார், யாருடைய அவகுணத்தையாவது நம்ம வர்ணனை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நோய் கிருமிகளை பரப்புகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் வீணான விஷயங்கள் தேவையில்லை நமக்கு. வீணான விஷயங்களில் போகிறீங்க அப்படின்னா அர்த்தம் அங்கே பாபா அங்கே இருக்க மாட்டார். எங்கே வீணானது இருக்குதோ அங்கே பாபா இருக்க மாட்டார். பாபா இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? பாவம் தான் இருக்குது. சுபாவனா சுப் காமனைக்காக பாபா சொல்லியிருந்தார், என்ன உள்ளுக்குள்ளே இருக்கோ அதுவே வெளியே வரணும். உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே ஒன்று நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, வெளியில் வேறு ஒன்று பேசுனீங்கன்னா அது ராயல்ட்டி கிடையாது. அப்புறம் ரியல்ட்டி தான் ராயல்ட்டின்னு சொல்லியிருக்காருன்ற இது இல்லையா? எது சத்தியமோ அதுதான் ராயல்ட்டி. ரியல்ட்டி அப்படின்னா ரியலாக இருக்கிறது, ஒரிஜினல், டூப்ளிகேட் இல்லை. அதனால் சுப பாவனை சுப காமனை இருக்கணும். அதாவது நல்ல விருப்பம், நல்ல ஆசை. அப்புறம் ராயல் திருஷ்டியை பற்றி சொன்னார். ராயல் திருஷ்டி எப்படி இருக்கணும்னு சொன்னார்? ஃபரிஸ்தாவாக பார்க்கணும் எல்லாத்தையும். தானும் ஃபரிஸ்தாவாக இருக்கணும், மற்றவங்களையும் ஃபரிஸ்தாவை பார்க்கணும், மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கக்கூடாது. அப்புறம் கர்மம் எப்படி இருக்கணும்னு சொன்னார்? கர்மத்தில் ராயல்ட்டி சுகம் கொடுக்கணும், சுகம் எடுக்கணும். எல்லாத்தோட ரொம்ப ஈஸியான புருஷார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னார்? பாபா சொன்னார், ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. இதுதான் எல்லாத்தோட ஈஸியான புருஷார்த்தம். சுகம் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே சுகம் எடுக்கிறீங்க. அதனால் சுகம் கொடுங்க, சுகம் எடுங்க. சுகம் எப்படி கொடுக்கறது? வார்த்தையின் மூலமாக சுகம் கொடுக்கலாம், நல்ல வார்த்தைகளை பேசி. அடுத்தது உங்களுடைய ஸ்மைல் மூலமாக. நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க, அப்போ சுகம் கொடுக்குறீங்க. ஒரு குழந்தை எப்படி ஸ்மைல் மூலமாக மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்குது. ஒரு தந்தை தன்னுடைய ஆஃபீஸில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் டயர்டாகி வர்றாரு, தன்னுடைய குழந்தையை பார்க்குறாரு. அப்போ அவங்களுடைய கவலையெல்லாம் மறந்து போயிடுது. அப்போ அந்த குழந்தையினுடைய ஸ்மைல் அவருக்கு சுகம் கொடுத்துருச்சு. இப்போ பாப்தாதாவுடைய ஃபோட்டோ கூட பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எதை கேட்ச் பண்ணுறோம்? அவருடைய ஸ்மைலான முகம், அந்த புன்னகை, அதுதான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் மலர்ந்த முகத்தின் மூலமாக நம்ம சுகம் கொடுக்கலாம். வேறு எப்படி கொடுக்கலாம் சுகம்? உங்களுடைய நல்ல சிந்தனைகள் மூலமாக கூட நீங்கள் சுகம் கொடுக்க முடியும். நீங்கள் இருக்கிறீங்க, நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்க, அது கூட ஒரு சுகம், சப்போர்ட்டு கொடுத்தது மாதிரி. அப்புறம் 2 விஷயம் பாபா சொன்னார். இருந்து கொண்டே இறந்து போகணும். பாபா அழகாக சொன்னார், இறப்பது என்றால் இறந்து போவது அப்படின்னா மாற்றம் அடைவது அப்படின்னாரு. இறந்து போவது அப்படின்னா பரிவர்த்தனை ஆகுவது. பரிவர்த்தனை எப்படி ஆகும்? ஸ்மிருதியில் மாற்றம் வரணும், நம்மளுடைய கான்சியஸ்னஸில் மாற்றம் வரணும். பாபா இறந்து போகுதுன்னு மட்டும் சொல்லலை, ஜீதேஜி இருந்து கொண்டே இறந்து போகணும். உயிரோடு இருக்கீங்க, நான் இறந்து போயிடணும். அதாவது பழைய சமஸ்காரம், பழைய உலகத்தினுடைய கவர்ச்சிகள்லேருந்து இறந்து போகணும். பாபா சொன்னார்லே வானிலை, ஜீதேஜி இருந்து கொண்டே இறந்த நிலைக்கான போகு நிறைய பேர் வைக்கிறாங்க. வேலைக்கிழமை அந்த டைமில் அது ஃபேமஸாக இருந்தது. இப்போ கூட வைக்கிறாங்க. அப்போது ஸ்டேஜில் உட்காந்துடுறீங்க, அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றீங்க.
அமௌண்ட்டு கொடுத்தாச்சு, ஸ்டேஜில் போய் உட்காந்தாச்சு. இது ரொம்ப ஈஸி. ஆனால் உண்மையிலேயே அந்த இருந்து கொண்டே இறந்த நிலை ஆகியிருக்கீங்களா? அதுதான் கஷ்டம். ராவணனை வந்து எக்ஸாம்பிள் சொல்வார் அடிக்கடி பாப்பா. ராவணனை வந்து தலையை கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மறுபடியும் தலை வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து யாரோ சொல்கிறாங்க அவருடைய தொப்புளில் வந்து குறி வைங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய தொப்பில் வந்து தொப்புளில் வந்து அமிர்த கலசம் இருந்தது உள்ளுக்குள்ளே. அப்போ நாபியில் அம்பு வந்து குறி வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஃபவுண்டேஷனையே அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபவுண்டேஷனை எப்படி வந்து கொல்றது, அழிக்கிறது? ஸ்மிருதியின் மூலமாக. அப்புறம் லாஸ்ட்டாக பாபா சொன்னார், குப்தமான புருஷார்த்தி, மறைமுகமான புருஷார்த்தி, முயற்சியாளர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னார்? டைமண்ட் சொன்னார். டைமண்ட் இருக்குது அப்படின்னா அது யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய பிரகாசம் தானாகவே தெரிஞ்சு போயிடும் வெளியே. அதனால் குப்தமான புருஷார்த்தி அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் குப்தமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு, அது தானாகவே தெரிஞ்சிடும் அப்படின்னாரு. நான் இப்போ குப்தமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இனி பாருங்கள் நான் அடுத்தது என்னெல்லாம் செய்வேன்னு பாருங்கள், மேஜிக் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறது கூட குப்த புருஷார்த்தி இல்லை அப்படின்ட்டு. குப்த புருஷார்த்தின்ட்டு சொல்கிறீங்க, நான் என்னென்ன பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ அது குப்தம் இல்லைல்ல. குப்த புருஷார்த்தினா அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா வைரம் எப்படி மறைக்க முடியாதோ அதே மாதிரி குப்த புருஷார்த்தின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே. நான் வந்து குப்த புருஷார்த்தி, மறைமுகமான முயற்சியாளர், அதனால தான் நம்ம என்ன யாருக்கும் தெரியலை அப்படின்ட்டு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? குப்த புருஷார்த்தி அப்படின்னா அவங்களுடைய பிரகாசமே அவங்கள வெளிப்படுத்திடும், அவங்க வெளியில் தெரிஞ்சிடுவாங்க, அவங்க மறைச்சி வைக்க முடியாது அவங்கள. अच्छा, ओम शांति। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का
का सागर है, स्थिरता का सागर है